கண்டிப்பா ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதல்ல அப்படி யாராவது நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும். ஆமேன் சொல்லுங்கள். யாரும் எனக்கு தர வேண்டாம், கர்த்தர் எனக்கு தந்தா போதும்ன்ற அந்த எண்ணம் வந்தா போதும். நான் நம்புறேன், கண்டிப்பாய் அவர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நமக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை யார் ஆசீர்வதியும்? கேட்கல. நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஏசா தனக்கு வந்த முதல் ஆசீர்வாதத்தை தெரியாம தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்துட்டான், இழந்துட்டான். ரெண்டாவது ஆசீர்வாதத்தை அவங்க அப்பா கொடுக்கிறத தன்னுடைய சகோதரன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். தன்னுடைய தகப்பனார் இடத்துல கதறான், என் தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா? இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதமும் இல்லை, அவனுடைய ஆசீர்வாதமும் இல்லை. மூன்றாவது அவன் யாரை தேடி போறான்னா, தன்னுடைய சகோதரன் மேல இருந்த அந்த கசப்பை மாத்தி ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த மலை நாடு எங்கும் ஒரு அடி நிலங்கூட நீ எடுக்க கூடாது. அதை நான் யாருக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஏசாவுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்ப ஆண்டவர் கொடுத்துட்டாரா? அப்ப நான் நம்புறேன், உங்களுடைய முயற்சி உங்களுக்கு விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு தர வேண்டியதை கூட ஏமாத்தி எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு ஜெபம் பண்ணுங்க, நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்கள்ட்ட கேட்கறது மாதிரி உங்களுக்கு வராது. நான் ரொம்ப ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் இந்த ஆபிரகாம மாதிரி இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனம். தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பொருத்தமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். எப்ரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்ரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜன புத்திரனுடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் அந்த தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, தேசத்தின் ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதிருந்தால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கி கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்று. ஹலோ, எப்படி ஒரு நடக்குது பாருங்களேன். ஆபிரகாமனுடைய மனைவி இறந்துட்டாங்க. இப்பொழுது அந்த மக்பேலா குகை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, தன்னுடைய மனைவி அதில் அடக்கம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ அந்த குகையும் அந்த இடத்தினுடைய ஓனரும் இன்னொருத்தர். அப்போ அவரிடத்துல போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அடக்கம் பண்ண கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த குகையும் அதில் உள்ள இடத்தையும் வந்து அன்னைக்கெல்லாம் பத்திரம் அப்படின்னு சொல்றது எழுத்தின் பிரகாரமா இல்லை, ஜனங்கள் கூடி நிற்கும் போது அவங்களுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை தான், அதுதான் ரொம்ப பெரிய வார்த்தை, அதுதான் பத்திரம். எல்லாருக்கும் முன்னாடி வச்சும் அந்த இடத்தை நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இத பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு நீங்க அந்த இடத்தை எனக்கு கொடுத்தா நான் நம்புறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கும், இப்படி ஆசீர்வதிக்கும்.
யாராவது ஒருத்தர் நமக்கு இனாமா தர்றேன், சும்மா வச்சுக்குங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறத கூட, இல்லைப்பா எனக்கு இப்போ அது தேவை இருக்குது, ஆனால் எனக்கு தேவை இருக்கிற இந்த பொருளை நீ சும்மா இனாமா கொடுத்து நான் வாங்க மாட்டேன், நான் என் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க இலவசங்களை எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் சும்மா தரமாட்டாங்களா? ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கலாம். ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காக நீங்க ராத்திரி பகலா உழைக்கலாம். நீங்க போய் அவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நின்று வெட்கத்தோட திரும்பி வரலாம். ஆனா நான் நம்புறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுடைய கைகளை கர்த்தர் மாற்ற போறார். உடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உடைய கைகளை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிற அளவிற்கு, நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளாத அளவிற்கு கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லும், ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தாரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, தாரும் ஆண்டவரே. என்னுடைய கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். 3 ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய பொத்தலான கையை மாற்றுகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவது என்னுடைய கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். 3வது என்னை கொடுக்க வைக்கிற கர்த்தர். என் கையை எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்ல, கொடுக்கிறதாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருடைய தலையின் மேலையும் கர்த்தர் அப்படியே வைப்பாராக. ஆமென். இது கண்டிப்பா நடக்கும். என்னுடைய கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உடைய கைகளை கொண்டு நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உடைய கை அநேகருக்கு ஆசீர்வாதமான கையாய் மாறட்டும். உங்க கையில நீங்க சம்பளத்தை எடுத்து கொடுக்கிற நாட்கள் வரட்டும். 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற நாட்கள் வரட்டும். உங்க கையினால எடுத்து 10 பேருக்கு உதவி செய்கிற அந்த நாட்கள் வரும். உங்க கை இனி செய்கிற எல்லாம் பிளஸ்ஸிங்கா, ஆசீர்வாதமாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தர் கொடுத்த இந்த கை ரொம்ப விலையேற பெற்ற கை. ஸோ இது வைக்கிற இடமெல்லாம் எப்படி இருக்குமாமா? ஆசீர்வாதமா இருக்கும். கை தொட்டா நல்லது, கை வச்சா அது கண்ணாடி. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கை வச்சா அது கண்ணாடி. அப்போ இந்த கையில இத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல, இப்போ இந்த கையை சத்துரு நிறைய தீமைக்கு பயன்படுத்துகிறான். நான் நம்புறேன், இப்ப நிறைய பேருடைய கை எப்படிப்பட்ட தீமைக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் தியானிக்கணுன்ற கை இப்ப நிறைய நேரத்தில் போனையே நிறைய கை நோண்டிட்டே இருக்குது. நீங்க உங்களுடைய கையில் பரிசுத்தம் வேணும். உங்க கையை எல்லாத்துக்கும் நீங்க செலவழிக்க முடியாது. நான் நம்புறேன், இதை என்னுடைய கையில் எடுக்கிறதுக்கு சமயம் இருக்கணும், நேரம் இருக்கணும். எப்போ இது என்னுடைய கையில், நானும் கொஞ்சம் 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 நாட்களாய் பார்க்கிறேன். பாருங்க, நான் அது தப்பாக சொல்லலை, அதை நிறைய பேர் பழகிட்டாங்க. ஆனால் எனக்கு அது அது பிடிக்கல. பாருங்க, இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சர்ச்சில் ஒரு பாட்டு பாட சொன்ன உடனே எதை வச்சு பாடுறாங்க சொல்லுங்களேன்? அவ்வளோதான். அந்த பாட்டு தெரியுமோ தெரியாதோ, அவங்களுடைய செல்ஃபோனை காமிக்கணுன்றதுக்காக நினைக்கிறாங்களோ தெரியல, அதை முன்னாடி இப்படி வச்சு அதை பார்த்தே பாடு. எங்கே போங்க, எங்கே போய் இருங்க, எல்லா இடத்துலையும் அவங்களுடைய 2 கைகளும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன்லேயே இருக்குது. அதில் ஏதாவது நன்மையை செஞ்சால் கூட பரவாயில்ல, இதில் நல்லதை பார்த்தா பண்ணினா கூட பரவாயில்ல.
இந்த கேம்ஸ் விளையாடுற பிள்ளைங்க, நான் சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக அதில் இல்லைன்னா ஒரு சின்ன கேம்ஸு இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டு இந்த மாதிரிலாம் விளையாட்டை அதனுடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படியெல்லாம் சிலர் பார்க்குறாங்க. ஆனால் சிலர் 2 கையை வச்சு அதுலேயே நோண்டி 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 இருக்கிறது, இது ஆண்டவருக்கு பிரியமற்றது. அப்போ உங்களுடைய கைகளை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்கன்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் கை எதுக்கு பயன்படுது? உங்கள் கையை எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அசுத்த காரியத்தில் உங்களுடைய கைகளை நீங்கள் கொண்டு போகாதீங்க. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போ ஆண்டவர் சகேயனுடைய வீட்டிலே தங்கணும்னு ஆண்டவர் வர்றாரு. வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் யாரிடத்துல ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாலத்தனையாக நான் என்ன பண்றேன், திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கை அடுத்தவங்க பொருளை நம்முடைய கையில வச்சுக்க கூடாதாமா, அடுத்தவங்க பொருளை வச்சுக்க கூடாதாமா. ஹலோ, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த கையை சுத்தப்படுத்திட்டு புது வருஷத்துக்குள்ள போங்க. இன்னொருத்தருடைய பொருளை அபகரிச்சு வச்சிருக்கிறீங்களா? இன்னொருத்தருடைய பொருளை திருடி வச்சிருக்கிறீங்களா? ஆகானை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஜோஷுவானாலே வெற்றின்னு தான் அர்த்தம். ஆனா அந்த ஜோஷுவா முதல் தோல்வியை பார்த்தது என்ன தெரியுமா? ஆகான் என்கிற ஒருவன் சாபத்தீடானதை இச்சித்து தன்னுடைய கையில எடுத்துட்டான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை எடுத்து வச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய தோல்வியே வந்துருச்சு. அப்போ இன்னொருத்தருடைய பொருட்கள் மேல, இன்னொருத்தருடைய சொத்து மேல, இன்னொருத்தருடைய பணத்தின் மேல எப்பவுமே நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, ஆசை வரக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து உங்களுடைய வீட்டில் போய் தேடி பாருங்க. தயவு செய்து தேடி பாருங்க. இன்னொருத்தருடைய பொருள் உங்க வீட்டில் இருக்குமானால், அவங்க தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, அதை கொண்டு போய் என்ன பண்ணிருங்க சொல்லுங்க. கேட்கல, நிறைய பேருக்கு சத்தமே வரலையே. நான் சொல்றேன், நிறைய பாத்திரம் இருக்கும் பாருங்க. லட்சுமின்ற பேர்ல பாத்திரம் இருக்கும். லட்சுமிக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம நிறைய பேர் லட்சுமி வந்தது நல்லதுடா அப்படின்னு வாங்கி உள்ள வச்சுக்குவாங்க. நிறைய பேர் அந்த லட்சுமி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அது நமக்கு தோணவே தோணாது. வந்த வரைக்கும் நமக்கு லாபம், கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம். அப்போ இன்னொருத்தருடைய பொருளை அவர்களாய் ஆசைப்பட்டு நமக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க, வச்சுக்குங்கன்னு கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அது சந்தோஷமா நீங்க வாங்கிக்கிங்க, தவறல்ல. ஆனா எப்பொழுதுமே உங்களுடைய கை எதுல சுத்தமா இருக்கணும்னா, ஆண்டவரே, நான் யாரிடத்திலையும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அநியாயமாய் வாங்கினது உண்டானால், இன்னொருத்தருடைய சொத்தை, இன்னொருத்தருடைய நிலத்தை, இன்னொருத்தருடைய பணத்தை, இன்னொருத்தருடைய பொருளை ஏமாத்தி அபகரிச்சு, இதா கல்யாணத்துக்கு போட்டுட்டு தர்றேன் அப்படின்னு நகையை வாங்கிட்டு போறது. ஆமா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் போகும்போது நகை இல்லாமல் போனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக நினச்சிருவாங்க. உன்னுடைய நகை இருக்குதா, போட்டுட்டு தரட்டுமான்னு வாங்கிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரல, நாளைக்கு தர்றேன், நாளான்னைக்கு தர்றேன், ஒரு வாரமாக தராமல் அதுக்கப்புறம் அந்த நகையை அவங்களுக்கு தெரியாமலே கொண்டு போய் விற்று இல்லைன்னா அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எப்படி எப்படி வருது உங்களுக்கு தைரியம்? மனுஷனுக்கு எப்படி தைரியம் வருது? அந்த மனுஷன் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும் சொல்லுங்க? அவங்க அது குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்துருப்பாங்க. அவருடைய கணவனார் எவ்வளவு பிரச்சனை, மனைவி எவ்வளவு பிரச்சனை. அண்ணா அம்மா கணவனாருக்கு தெரியாம அக்காட்ட போய் நைஸா பேசி அந்த பத்திரத்தை கொடுக்கா, நான் தந்துடுறேன்க்கா அப்படின்னு வாங்கி கொண்டு போய் அதை அடமானம் வச்சுட்டு 5 வருஷமா மீட்டு கொடுக்காம கணவனார் இப்போ பத்திரத்தை கேட்குறாரு. தம்பிக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நீ கொஞ்சம் அந்த பத்திரத்தை கொடுப்பா,
மச்சான் கேட்குறாரு அப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னால் இப்போ எதை கொடுக்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த அநியாய பணம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதாக அமையுமா? அடுத்தவங்களுடைய கண்ணீர் நம்மளை சும்மா விடாது. ஹலோ ஹலோ, அதுக்கு ஒரு இறக்க குணமா, சாரிம்மா, சாரியா, இந்த மாதிரி தேவை, ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோ, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்ல. அதுக்கு திமிரு பேச்சு வேற. உனக்கு இல்லாததா, உனக்கு இல்லாததா, இது எப்படி? உலகத்தானுக்கு இது சகஜம். நான் நம்புறேன், அவன் கேட்டுக்காக நியமிக்கப்பட்ட சிலர் அதை பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து இன்னொருத்தருடைய எதையுமே அநியாயமாக என்ன பண்ணிக்க கூடாது. கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. அந்த அநியாயமாய் வாங்குற எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்களுடைய ஞான குறைவை பயன்படுத்தி, அவங்களுடைய பேதைத்தனத்தை பயன்படுத்தி அபகரிக்க நினைக்கிறது நான் நம்புற ஞானம் கிடையாது, அது சாபம். நிறைய பேர் அதை ஞானம்னு நினச்சிக்கிறாங்க. இல்லவே இல்லை, அது சாபத்தினுடைய பணம். அது என்னைக்கானாலும் நமக்கு என்னவா முடியும்னா சாபம். அப்போது முதலாவதாக என்னுடைய கையில் நான் தொடுறது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஆண்டவரே, கவனமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த கை நீர் எனக்கு சம்பாதிக்கிறதற்கு, என் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த கையை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த கையை நான் உமக்கு பிரியமில்லாத எதுலையுமே வைக்காதபடி இந்த கையை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஃபஸ்ட்டு ஜெப குறிப்பு. ரெண்டாவது ஜெப குறிப்பு, இந்த கையில் யாரிடத்துலையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆண்டவரே அதை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் இந்த கைக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. போதும். மூன்றாவதாக ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, என்னுடைய கை அவசரப்படுகிற கையா இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். என்ன கையா இருக்கக்கூடாது? சில நேரத்தில் இந்த கையினால அவசரமா இங்க தேவனுடைய மனுஷன் தன்னுடைய அவசரத்தினால தன்னுடைய கையில இருக்கிற கோலை ஓங்கி கண்மலையிலே அடித்தான். தண்ணீர் வந்துருச்சு, ஆனா தண்டனையும் வந்துருச்சு. ஆனால் நம்முடைய கை என்ன கையா இருக்கக்கூடாது? அடுத்து நம்முடைய கை என்ன கையா இருக்கணும்னா, நன்மை செய்கிற கையா இருக்கணும். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இப்படியே கையை குறித்து நம்ம செய்ய வேண்டியதை நிறைய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் நம்புறேன் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னுடைய கையை சுத்தமான கையோடு நான் உயர்த்த ஆண்டவர் பலன் தருவாராக. என்னுடைய கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய கரத்தோடு கர்த்தருடைய கரம் வருகிற ஆண்டிலே இருக்க போகிறது. என் கரத்தை அவர் பிடிக்க போகிறார். என் கரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இனி நான் செய்வதிலெல்லாம் என்னுடைய கை மட்டும் அல்ல, என் கர்த்தருடைய கையும் சேர்ந்து இருக்க போகிறது. என் கரங்கள் கர்த்தருடைய கையின் கீழே அடங்கி இருக்க போகிறது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் பார்க்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது.
தேவன் என்னை ஆசீர்வதித்து தடுப்பது யாரு? பாடுவோம். தடுப்பது யாரு? கைகளை மேல தட்டி என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது இதன் கொள். முடியாதென்ற போது இதன் கொள் என்றார். கர்த்தர் என்ன உனக்காயார் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன். கர்த்தர் எந்த அருகில் என்று தேவை பார்த்து கொள்வேன் என்றார். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். என் தேவனா சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண் திரும்ப திரும்ப என் தேவனா, என் தேவனா நான் உயருவேன். அப்பா, இந்த கைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கவனமாய் கவனிங்க. உன்னுடைய கையை ஆசீர்வதிக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் தான் உன் கையை ஆசீர்வதிக்கும். நான் சொல்றேன், திறமைகளும் தாளந்துகளும் இருந்த உடனே நீ பெரிய ஆள் ஆயிரவே முடியாது. யாபேஸ் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாருன்னா, தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருந்து. நான் நம்புறேன், இதுவரையிலையும் சகோதரனே உன் கை செஞ்சது நிறைய செஞ்சிருக்கலாம். ஆனா உன் கையில ஒரு நன்மை கூட நீ பார்க்காம இருக்கலாம். ஆனா 2024 வருஷத்துல நுழையும் போது ஒண்ணு மட்டும் நீ ஜெபம் பண்ணுப்பா, என் கையோட சேர்ந்து உங்க கை இருக்கட்டும், உங்க கை இருக்கட்டும். நான் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். நான் இந்த 10th 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே, 10th படித்து முடித்த உடனே எனக்கு ரொம்ப தெரிந்த எங்களுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு நபருக்கு இடத்துல வேலைக்காக கடந்து போனேன். அப்போ வேலைக்காக கடந்து போகும்போது சாப்பாடு, அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு, அந்த பெரிய பெரிய தூக்கில் நிறைய அந்த அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபன் பாக்ஸில் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு ஒரு சிஸ்டர் என் கையில் அந்த சாப்பாடை கொடுத்து, இவங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது என் பக்கத்தில் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் நின்றுட்டு இருந்தார். உடனே அவர் என் கையில் இருந்த அந்த சாப்பாடை வலுக்கட்டாயமாக பிடிச்சி அதை வாங்கிட்டு அந்த சிஸ்டரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, இவன் கையில் சாப்பாடை கொடுத்தேன்னா அந்த சாப்பாடு கெட்டு போயிடும்னாரு. இவன் கையில் அந்த சாப்பாடை கொடுத்தேன்னா அந்த சாப்பாடு கெட்டு போயிடும், நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுத்து அனுப்புற அப்படின்னா. அவர் சொல்ல வந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களும் எங்களுடைய ரிலேட்டிவ் தான், ஆனால் அவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்க ரொம்ப கோடீஸ்வரங்க, அவங்க பெரிய பிஸ்னஸ்மேன், அவங்களுக்கு நிறைய வசதி இருந்துச்சு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா நாங்கள் ரொம்ப குறைஞ்சவங்க.
எதுவுமே இல்லாதவங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவன் கையில இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தேன்னா அந்த சாப்பாடே கெட்டு போயிருப்பா. இவங்க கை தொட்டா உருப்படாத குடும்பம் இது முன்னாடி வராத குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அதனுடைய அர்த்தம் எனக்கு ரொம்ப பெருசா புரியல, நான் பெருசா கவலைப்படலை. இதை எங்க அம்மாட்ட சொல்லும்போது எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. அப்படியா சொன்னாங்க அப்படின்னா வருத்தப்பட்டு அழுதாங்க, அது முடிஞ்சிச்சு. ஆனா இன்று இப்போ நான் நம்புறேன், அவங்க போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தேடி தேடி அவங்க பிள்ளைகளை கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு, எங்க பிள்ளைங்க தலை மேல கையை வச்சு ஒரு பிளெஸ்ஸிங் மட்டும் கொடுங்க, ஒரு பிளெஸ்ஸிங் மட்டும் கொடுங்க, ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்ப நான் நம்புறேன், நம்முடைய கை ஆகாத உதவாத கையா இருக்கலாம், பிரயோஜனமற்றதா இருக்கலாம். ஆனா அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கும் போது நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறும். உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஒருவேளை திட்டுன்னு திட்டலாம் உங்களை, நீ எது தொட்டாலும் நல்லா வராது, ஒதுங்கி நெல்லு அப்படின்னு சொல்லலாம். உங்க கைகளிலே கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் ஒருவேளை பிடுங்கி இருக்கலாம் அவங்க. பாஸ்டர், இது வேற யாருக்காகவும் பேசுகிற வார்த்தை அல்ல, இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. என் கையில கொடுக்கப்பட்டது உருப்படலை அப்படின்றதுக்காக எங்க அப்பாவே புடுங்கிட்டாரு, எங்க அம்மாவே புடுங்கிட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், பயப்படாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, உங்களுடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், அன்று அன்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய கைகளிலிருந்து பிடுங்கினவர்கள், உங்களுடைய கைகளிலிருந்து எடுத்தவர்கள், ஓ ஹalleluya, உங்களுடைய கைகளிலே கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காலம் வரும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நம்முடைய கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள், நம்முடைய கைகளிலிருந்து பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மறுபடியும் 10 மடங்கு அதிகமாய் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? யோசேப்பினுடைய கையில போத்திபார் நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறாரு. இதை செய், இதை செய், இதை செய். தன்னுடைய வீட்டு காரியம் கூட எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. ஆனா கொடுத்த அந்த மனுஷனே நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய கையிலிருந்து கொடுத்த மொத்தத்தையும் பிடுங்கிட்டார். எல்லா பொறுப்பையும் கொடு, திரும்ப கொடு, எல்லா பொறுப்பையும் திரும்ப கொடு. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் அந்த யோசேப்புடைய 30வது வயதுல அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது இவன் அந்த தரிசனத்தை சொல்றான். இந்த மாதிரி 7 ஆண்டுகள் ஆசீர்வாதமான வருஷம் வரப்போகுது, அதுல ஆண்டவர் கொடுக்கறதையெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஞானமும் அறிவும் உள்ள ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? ஒன்ன மாதிரி அந்த ஞானம் உள்ளவன் யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால அந்த பொறுப்பு மொத்தத்தையும் உன் கையில நான் கொடுக்கிறேன், உன் கையில கொடுக்கிறேன். நான் நம்புறேன், பிடுங்கப்பட்ட இடம் போத்திபார் அப்படின்னா கீழே இருக்கிற போஸ்டிங், கீழே இருக்கிற போஸ்டிங். ஆனா கொடுக்கப்படுகிற இடம் ராஜ அரண்மனை மேல இருக்கிற போஸ்டிங். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரம், உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட வேலை, உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட பொறுப்பு பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உன் கரத்திலே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க ஆமென். சத்தமா நம்புறேன், நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயம் நடக்கும். வருகிற ஆண்டு என் கையை
ஆசீர்வதிக்க போறாரு. வருகிற ஆண்டு என் கையை நிரம்பி வழிக பண்ண போறாரு. என் கை பிளஸிங்கா இருக்க போகுது. நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய போறேன். நான் நிறைய ஆலயங்களை கட்ட போறேன். நான் நிறைய பேரை தூக்கிவிட போறேன். என் அம்மா அப்பா பார்த்த வறுமையை நான் என் கைகளில் பார்க்க போவதில்லை. எங்க அம்மா அப்பாவுடைய பொத்தல் என்னுடைய கைக்கு வரப்போவதில்லை. என் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்க மகனுடைய கையை ஆசீர்வதிக்க போறார். மகளுடைய கையை ஆசீர்வதிக்கட்டும். கடைசி அந்த பாட்டை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் கைகளை தட்டி முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது முடியாதென்ற போது முடியும் என்றார். மனம் தளர்ந்த போது உனக்கையால் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. உனக்கையால் செய்வேன், தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கைகளை மேல தட்டி என் தேவனால் விசுவாசத்தோடு தேவனால் என் தேவனால் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு 3வது நாள் இந்த ஜெபத்திலையும் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கையிலே எடுப்பீராக. நீர் கொடுத்த வார்த்தையின்படியே எங்களுடைய கைகளை சுத்தமாய் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. வருகிற 2024வது வருடம் அசுத்தமான கையோடு அல்ல, குறைவான கையோடு அல்ல, பரிசுத்தமுள்ள கையோடும் நிரம்பி வழிகிற கையோடும் காலடி எடுத்து வைக்கிறதற்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் துணிக்கப்படுதோ அங்கெல்லாம் உங்க வார்த்தை நிலைப்படுத்தப்படட்டும். தொடர்ந்து நடக்கிற நீ 4 நாட்களும் இந்த ஜெபத்தை நடத்தக்கூடிய பலன் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கான தடைகள் மாறட்டும் சாமி. அநேகம் பேர் இதில் பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. கோசே நாட்டு ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவரே எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின கர்த்தர் இந்த 7 நாட்கள் ஆயத்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.